ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய ஏகாதசி சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான ஆமலிக்கு ஏகாதசி மகோத்சவத்தி. அப்போ ஒரு ஏகாதசி வரும்போதும் இந்த ஏகாதசியுடைய மகிமையை பற்றி யுதிஷ்டிர மகாராஜா பகவான் கிருஷ்ணத்துல கேட்கிறார். இந்த ஏகாதசி வரதை எப்படி உபவாசம் இருக்கணும், யாரை வழிபடணும், எப்படி வழிபடணும், எந்த மாதிரி உபவாசம் இருக்கணும், இதெல்லாமே ஒரு ஏகாதசி வரும்போதும் யுதிஷ்டிர மகாராஜா ஒரு வைஷ்ணவரா இருக்கிறதுனால, பகவான் கிருஷ்ணரே அவர்கிட்ட நேரடியா இருக்கிறதுனால பகவான்கிட்டே நேரடியா கேட்கிறார் ஏகாதசி வரது எப்படி இருக்கணும். ஏன்னா ஏகாதசி பகவானுக்கு ரொம்ப பிரியமான. எப்படி நதிகள்ல கங்கை புனிதமானதோ, எப்படி பக்தர்கள் சிவபெருமான் உயர்ந்தவரோ, எப்படி மலைகள்ல ஹிமாலயம் செலுத்ததோ, அது மாதிரி விரதங்கள்ல ஏகாதசி விரதம் கிருஷ்ணனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான தேவதை ஏகாதசி. ஏகாதசி இன்னைக்கு உபவாசம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால இன்னைக்கு நேற்று இல்ல, எல்லா யுகங்களையும் ஏகாதசி விரதம் இருந்திருக்காங்க. ஏகாதசி விரதம் புதுசு இல்லை, இன்னைக்கு மட்டும் இல்ல, எல்லா யுகங்கள்லயும் அம்பரீஷ மகாராஜா, முசுகுந்த மகாராஜா, யுதிஷ்டிர மகாராஜா எல்லாரும் ஏகாதசி விரதம் இருந்திருக்காங்க. யாரெல்லாம் பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி செய்யறாங்களோ அவங்க எல்லாம் ஏகாதசி உபவாசம் இருந்திருக்காங்க. மாசத்துல 2 ஏகாதசி வரும். கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி, சுக்லபக்ஷ ஏகாதசி. பௌர்ணமி பக்கத்துல வர ஏகாதசி சுக்லபக்ஷ ஏகாதசி, அமாவாசை பக்கத்துல வர ஏகாதசி கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி. 2 ஏகாதசி முக்கியமானதுதான். ஒன்னு வளர்பிறையில வரக்கூடிய ஏகாதசி, ஒன்னு தேய்பிறையில வரக்கூடிய ஏகாதசி. அப்ப இந்த ஏகாதசி மகாத்மியம், ஏகாதசி புராணம் பிரம்ம வைவத்த புராணம், பிரம்மாண்ட புராணத்துல சொல்லி, பிரம்ம வைவத்த புராணம், பிரம்மாண்ட புராணம், இதெல்லாம் ஏகாதசி மகிமைகளை சொல்லி. வெறுமனே இந்த ஏகாதசி மகிமை கேட்கறதுனாலே ஒரு தூய்மை அடைவாங்க. ஏகாதசியுடைய மகிமைகளை கேட்கிறவங்களே தூய்மை அடைவாங்கன்னா ஏகாதசி விரதம் இருக்கிறவங்களை பத்தி சொல்லிடு இல்லையா? ஏகாதசி மகாத்மியத்தை கேட்டாலே ஒரு பியூரிஃபை ஆவாங்க. அப்படி ஏகாதசியுடைய சிறப்பை கேட்டாலே தூய்மை அடைவாங்க, பிறப்பை விடுபடுவாங்க. அப்படி இருக்கும்போது ஏகாதசி உபவாசம் இருக்கிறவங்க பத்தி என்ன சொல்றது? அதனால ஏகாதசி மகிமைகளை எல்லாரும் போற்றி புகழ்றாங்க. இங்க யுதிஷ்டிர மகாராஜா கிருஷ்ணனை கேட்கிற மாதிரி மாந்தாதா மகாராஜா வசிஷ்டத்தை கேட்கிறார். வசிஷ்டர் யாரு? ராமருடைய குரு இல்லையா? ரகுவம்சத்து குரு வசிஷ்டர். சோ வசிஷ்டர்ட்ட மாந்தாதா கேட்கிறாரு. மாந்தாதா மகாராஜ், மாந்தாதா ஒரு சிறந்த மன்னர். சோ மாந்தாதா கேட்கிறாரு, அவரு ராஜரிஷி மாந்தாதா. அவர் கேட்கிறாரு, ஓ வசிஷ்ட முனிவரே, இந்த ஏகாதசி உபவாசம் எப்படி இருக்கிறது? ஆம்பளைக்கு ஏகாதசி. ஆம்பளைக்குன்னா ஆம்பளானா நெல்லிக்காய், நெல்லி மரம். சோ நெல்லி மரம் ரொம்ப ஆஸ்பீஷியஸ், ரொம்ப மங்களமானது. எப்படி வில்வ மரம் ரொம்ப மங்களமானதோ, சிவபெருமான வழிபடக்கூடியவங்க வில்வ மரத்தை வழிபடும். வில்வ இலையை சிவபெருமானுக்கு அர்ப்பணிப்பாங்க. வில்வ இலை அப்ப தெரியாம வில்வ இலையை யாராவது சிவபெருமானுக்கு அர்ப்பணிச்சாலே பயன் உண்டு. அதே மாதிரிதான் துளசி. பகவான் கிருஷ்ணருக்கு துளசி அர்ப்பணிக்கிறதுனால தெரியாம ஒருத்தர் துளசி கொடுத்தாலும் அது பலன் உண்டு. துளசி எவ்வளவு ஆஸ்பீசியஸோ மங்களமானதோ அதே மாதிரி வில்வம் மங்களமானது. அதே போல நெல்லி மரம் மங்களமானது. பிரபஞ்ச சிருஷ்டிப்பிலேயே தோன்றிய முதல் நெல்லி மரம். இந்த நெல்லி மரம், நெல்லிக்காய் இருக்கு இல்லையா? இந்த நெல்லி மரம் பிரம்மாவுடைய கண்கள் ஒரு கண்ணீர். பிரம்மாவுடைய கண்ணில் வந்த டியர்ஸ் இருக்கு இல்லையா? பகவான் மேல உள்ள அன்பு, பகவான் கிருஷ்ணர் மேல உள்ள அன்புனால பிரம்மாவுடைய கண்ணில் வந்து டியர்ஸ், கண்ணீர் துளியா நிலத்துல நெல்லி மரமா இருக்கு. அதான் நெல்லி ரொம்ப ஸ்பெஷல். நெல்லிக்காய் பெரிய நெல்லி, குட்டி நெல்லி இல்ல, பெரிய நெல்லி, மர நெல்லின்னு சொல்லுவாங்க எங்க ஊர் பக்கம், ஆம்லா. சோ அந்த ஆம்லா நெல்லி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். பிரம்மாவுடைய பிரேமம், பிரம்மாவுக்கு கிருஷ்ணர் மேல உள்ள அன்பு பிரேமம் தான் அந்த நீர் கண்ணில இருந்து அந்த பிரேம துளி பூமியில விழுந்து அது நெல்லி மரமா தோன்றி. அதாவது நெல்லி மரத்தை வர்ஷிப் பண்றது ஆஸ்பீஷியஸ். எப்படி நம்ம துளசியை வழிபடுறோமோ அது மாதிரி வைணவர்கள் நெல்லிக்காய் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கும். நெல்லி மரத்தை வர்ஷிப் பண்ணுவோம்.
வழிபடணும். ரொம்ப சாத்தியமானது, ரொம்ப மங்களமானது. மரங்கள்ல கூட 3 குணத்துக்கு தகுந்த மரங்கள்ல இருக்கு. சில மரங்கள் எதுக்குமே பயன்படாது. கருவேல மரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எதுக்குமே பயன்படாது. சில மரங்கள் பழங்களும் கொடுக்காது, ஒன்றும் தராது. சில மரங்கள் வந்து பழங்கள் கொடுக்கும், நல்லா குளிர்ந்த காற்று கொடுக்கும். ஒரு ஜீவராசி மரமா போனா கூட ரொம்ப பாக்கி பண்ணிருக்கணும், நல்ல பழங்கள் கொடுக்குற மரமா போகுது. ஆப்பிள் மரத்துக்கும் சாதாரண மரத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆப்பிள் மரத்தை பார்த்து நம்ம ஓடி போவோமா, இல்ல சாதாரண மரத்தை பார்த்து ஓடுவோம்? அப்போ ஆப்பிள் மரமா போனாலும் ஆப்பிள் மரமா போறதுக்கு பாக்கியம் பண்ணிருக்கோம். ஒரு வில்வ மரமா போறதுக்கோ, நெல்லி மரமா போறதுக்கோ, மரத்தினோட உடல்ல போனா கூட சாதாரண மரமா இருந்து என்ன பிரயோஜனம்? சில மரங்கள்லாம் வருஷ கணக்கா இருக்கு, என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம். அந்த மாதிரி மனிதனுக்கு நீண்ட ஆயுள் முக்கியம் இல்லை, எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் முக்கியம் இல்லை, எப்படி வாழ்ந்தோம் தான் முக்கியம். எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் இல்லை, எப்படி கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணோம், எப்படி கிருஷ்ண உணர்வுல வாழ்ந்தோம், அதான் முக்கியம். கட்டுவாங்க மகாராஜா ஒரு முகூர்த்தம் தான் வாழ்ந்தார். அவர் ஒரு முகூர்த்தம் தான் இருக்குன்னு தெரிய வந்து. பரிசித் மகாராஜ் 7 நாள் தான் இருக்குன்னு தெரிய வந்து. உடனே அவங்க மனதை வந்து பகவானுடைய தாமரை பாதத்தில் நிறுத்தினாங்க. பகவானுடைய தாமரை பாதத்துல மனதை நிறுத்துறதா பிரச்சனையா இருக்கு. இப்போ பிரச்சனை எங்க இருக்கு? பகவானுடைய தாமரை பாதத்துல மனதை நிறுத்துறதா பிரச்சனை. அப்ப அது என்ன பண்றது? என்ன பண்ணணும்? கிருஷ்ணா வந்து சொல்றாரு, மையேவ மன ஆதஸ்வா மயம் புத்தி நிவேசிய நிவேசி மையேவ அத ஊர்த்துவன சம்சயா. 12.8 நினைக்கிறேன், 12ஆம் அத்தியாயம் 8ஆம் ஸ்லோகம். மையேவ மன ஆதஸ்வா மயம் புத்தி நிவேசய நிவேசி மையேவ அத ஊர்த்துவன சம்சய. அர்ஜுனா, உன் மனதை எப்போதும் பிறளாமல் எம்மே நிறுத்தணுங்கிற. மையேவ மன ஆதஸ்வா, மை புத்தி, உன் புத்தி எனக்காக பயன்படுத்தணுங்கிற. உன் மனதால் எப்பயும் நினைச்சிட்டே இருக்கணும், புத்தி எனக்காக பயன்படுத்தணும். மையேவ மன ஆதஸ்வா மையம் புத்தி. இப்படி பண்ண என்ன ஆகும்? நிர்விசேஷி மையேவ அத ஊர்த்துவ நசம்சயா. இந்த உடலை விட்டவனே நீ என்கிட்ட வந்துருவேங்கிறது சந்தேகமே வேண்டாம். யார் ஒருத்தர் மனதை வந்து கிருஷ்ணனுடைய தாமரை பாதத்தில் நிறுத்துறாங்களோ, யார் ஒருத்தர் இடையராது கிருஷ்ணன் நினைச்சுட்டு இருக்காங்களோ, அவங்க கிருஷ்ணாட்ட போறது உறுதி. ஆனா பிரச்சனையா தானே, கிருஷ்ணாவை நினைக்க முடியல. 24 மணி நேரம் மனசுல கிருஷ்ணாவை நினைக்க முடியுதா? முடிய மாட்டேங்க. அப்ப அர்ஜுனன் சொல்லலாம், கிருஷ்ணா அது ரொம்ப கஷ்டம் எனக்கு. அர்ஜுனன் வாதாடலாம். நம்ம சிலப்ப வாதாடுவோம், பக்தர்கள் மத்தியில் வந்து வாதாடுவோம், பிரபு அதெல்லாம் முடியாதுனால நீங்க வேணா சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரி அர்ஜுனன் வாதாடுறாரு, கிருஷ்ணா அது எப்படி சாத்தியம்? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. இது 12ஆம் அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்றாரு. 12ஆம் அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்றாரு, என்னையும் நினைச்சு நீ எனக்கு புத்தி எனக்காக பயன்படுத்தி நீ வந்து எனக்காக செயல் பண்ணா நீ என்னையும் நினைச்சிட்டு உடலை விட்டா என்கிட்ட வந்துருவேங்கிறாரு. ஆனா 6ஆம் அத்தியாயத்தில் அர்ஜுனன் சொல்லிட்டாரு, அது முடியாது, கஷ்டம், உங்களை நினைச்சிட்டே இருக்கல முடியாது. ஏன்னா மனம் சஞ்சலமானது. சஞ்சலங்கி மன கிருஷ்ண பிரமாதி பலவந்திடம் தஸ்யாக நிகிரகம் பண்ணிய வாயு ரேவது. வீசும் காற்றை கூட பிடிச்சி கட்டிடலாம் போல இருக்கேன், வீசும் காற்றை பிடிச்சி கட்டிடலாம் போல இருக்கு. கிருஷ்ணா மனதை கட்டுப்படுத்த முடியல. அர்ஜுனன் முடியலங்கிற, கிருஷ்ணா முடியுங்கிற. எப்படி முடியும்னாரு? தொடர்ந்து பயிற்சினாலும் பற்றின அபியாச யோகேன ததோ அபியாச யோக யுக்தேன. இல்ல, இந்த அபியாசங்கிற வேர்டு ரிப்பீட்டடா வருது பகவத்கீதையில. அபியாசேனது கௌந்தேய வைராக்கியன செக்கிறது. அபியாசம் தொடர்ந்து பயிற்சி, தொடர்ந்து பயிற்சியினாலும் பற்றின்மையாலும் அது சாத்தியமாகுது. தொடர்ந்து பயிற்சி. அபியாசேனது கௌந்தேயா, அபியாசம் தொடர்ந்து பயிற்சி, வைராக்கியம் பற்றின்மை, ரெண்டு மூலமா பண்ண முடியும். அது என்னது அபியாச பயிற்சி? அது என்னது அபியாச பயிற்சி? தொடர்ந்து அபியாச பயிற்சி என்னது? அபியாச பயிற்சிங்கிறத ப்ராப்பரா என்ன சொல்றாரு அது பொருளுரையில, அதிகாலை எழுந்திருக்கிறது, நாம ஜபம் பண்றது, பாகவதம் படிக்கிறது, பாகவதம் கேட்கறது, ஏகாதசி விரதம் இருக்கிறது, இதாவது அபியாச பயிற்சி. அதனாலதான் கிருஷ்ணா திரும்பி சொல்றாரு. திரும்பி என்ன சொல்றாருன்னா, அபியாச யோக யுக்தேன சேதசா ந அந்நிய காமினா.
பரமம் புருஷம் திவ்யம் யாதிபாத்தானு சிந்தையன் அப்பியாச யோகயுக்தேன. அப்பியாசங்கிற வார்த்தையை கிருஷ்ணா திரும்ப திரும்ப சொல்ற. தொடர்ந்து இடையராது பயிற்சி பண்றது மூலமா அப்பியாச யோகயுக்தேன 8.8 8வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம். அப்பியாச யோகயுக்தேன சேதசா நான் அந்நிய காமினா, சற்றும் பிறழாது மனதோட. அப்பியாச யோகயுக்தேன சேதசா நான்ய காமினா பரமம் புருஷம் திவ்யம் ஜாதிபாத்தானு சிந்தையன். அந்த பகவானை பரம புருஷனா தியானம் பண்ணணும். பகவான சும்மா ஏதோ லைட் எல்லாம் தியானம் பண்ணக்கூடாது. பரமம் புருஷம் திவ்யம், திவ்யமான பரம புருஷோத்தம்னாக தியானம் செய். அனுச்சிந்தையன். திருப்பி அர்ஜுனன் கேட்கலாம், அதான் முடியலங்கிறனே இல்லையா? திரும்பி அர்ஜுனன் சொல்லலாம், அதான் முடியலன்னு சொல்றேன் கிருஷ்ணா, திரும்ப திரும்ப என்ன தியானம் பண்ண எப்படி பண்றது? அதனால கிருஷ்ணன் சொல்றாரு, ஓகே நோ ப்ராப்ளம். உன்னால உன் மனதை எம்எல் நிறுத்த முடியலையா? நோ ப்ராப்ளம். அத சித்தம் சமாதாதும் நசக்னோதி மயி ஸ்திரம். அத சித்தம், சித்தா மீன்ஸ் மைண்ட், மனசு. உன் சிந்தனையை வந்து சித்தான சிந்தனை எண்ணம். உன் எண்ணத்தை என்மேல் நிறுத்த முடியவில்லையா? அத சித்தம் சமாதாதும் நசக்னோசி மயி ஸ்திரம். ஸ்திரமான புத்தி இல்லையா? ஆமா, நமக்கு ஸ்திரமான புத்தியே கிடையாது. திடீர்னு மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? பக்தி தொழில ஸ்திரமா இருக்குமா பாருங்க, திடீர்னு மாறுது. ஸ்திரமா இல்ல, ஸ்திர புத்தி வேணும். அதான் திடவிரதா. திடவிரதா என்ன பண்ணுவாரு? திடவிரதாவுடைய ஆக்டிவிட்டி என்னது? சததம் கீர்த்தயந்தோ மாம் யதன் தர்ஷ திடவிரதா நமசேன் தர்ஷமாம் பக்தியா நிக்தயுக்தோபாசதே. திடவிரதா எப்போதும் கிருஷ்ணாவுடைய புகழ் பாடிட்டே இருப்பார், கிருஷ்ணா பத்தி கேட்டுட்டே இருப்பார், பேசிட்டே இருப்பார். சததம் எப்போதும் ஒழுங்கா. சோ அதனால அப்ப அர்ஜுனன் சொல்லலாம், என்னால முடியல, அதெல்லாம் முடியல. அப்ப அர்ஜுனனே முடியலன்னு சொன்னா அப்ப நம்மள ஏமாத்துறோம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனன் சொல்றாரு மனதை நிறுத்த முடியல. அப்ப இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் இருக்குதானே, இவ்வளவு தொந்தரவுகள் கிடையாது. டிவி கிடையாது, செல்போன் கிடையாது, சினிமா கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பேஸ்புக், வாட்ஸ்அப் ஒண்ணும் கிடையாது. வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு பார்க்கல, போன் பண்ணி கேட்கறாங்க, என்ன மெசேஜ் போட்டு நீங்க பார்க்கவே இல்லையா? இல்லையா? பாருங்க, முதல்ல மெசேஜ் போட்டா என்ன நீங்க வாட்ஸ்அப் பார்க்க மாட்டேங்கிறீங்க? ரிப்ளை பண்ணுங்க, லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தொந்தரவு எல்லாம் கிடையாது. ஆனா கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? ஓகே, உன்னால முடியலையா? அத சித்தம் சமாதாதும் நசக்னோஷி மயிஸ்திரம் அப்பியாச யோகேன ததோ மாம் இச்சாப்தும் தனஞ்சயா. அப்பியாச யோகா, தொடர்ந்து பக்தி தொண்டை பயிற்சி செய்யறது மூலமா. அப்பியாச யோகம்னா பக்தி தொண்டு தான். சோ யோகானாலே பக்தி தொண்டு தான். யோகம்னாலே ப்ரோபோஸ் சொல்ற, யோகனாலே பக்தி யோகம் தான், மற்றதுல யோகமே கிடையாது. இதெல்லாம் பண்ண முடியாது இல்ல, அதனால சிந்திக்க வேண்டாம். மற்ற யோகத்தை போய் பேசுறதுக்கே இடம் இல்லை, நோ சான்ஸ். ஏன்னா பக்தி தொண்டு ஒழுங்கா பண்ணாலே கஷ்டப்பட்டு இருக்கா, பண்ண முடியாது. இருக்கிறதுலயே பக்தி தொண்டு உயர்ந்தது, ஆனா எளிமையானது, இனிமையானது. அதை பண்றதுக்கே கஷ்டப்படும். 16 மாலை ஜெபம் பண்ணுமா? 11 மாலையா? நாம என்ன ஒரு மாலை சொல்லட்டுமா? அப்புறம் அவங்க பிடிச்சி 4 மாலைக்கு தள்ளணும். சரி, நீங்க 4 மாலை சொல்லுங்க. அப்புறம் 8 மாலைக்கு தள்ளி தள்ளி விடணும். கடைசியில 16 மாலை கொண்டு வரணும். 16 மாலை ஜெபிக்கணும் இல்லையா? ஆனா பிரபுபாத் சொல்றது அட்லீஸ்ட் 16, குறைந்தபட்சம் 16 மாலை தான். அப்போ இந்த அபியாச யோகா இருக்கு இல்லையா, தொடர்ந்து பயிற்சி பண்றது, அது பக்தி யோகம் தான். பக்தி யோகத்தை தான் தொடர்ந்து ஒருத்தரால பயிற்சி பண்ண முடியும். பக்தி யோகத்தினாலதான் ஒருத்தர் கிருஷ்ணாவை நினைக்க முடியும் இயல்பா. அபியாச யோகினதும் மாம் இச்சா, கிருஷ்ணா மேல ஒரு விருப்பத்தை வளர்த்திக்கலாம். கிருஷ்ணன் மேல ஒரு விருப்பத்தை வளர்த்திக்கலாம். அதனாலதான் பிரபுபாத் சொல்றாரு, பிரபுபாத் வந்து விதவிதமான சேவை கொடுத்திருக்காரு. சிலருக்கு புத்தக வீடியோ பண்ண ரொம்ப பிடிக்கும், அது மூலமா கிருஷ்ணனுடைய சேவையில விருப்பத்தை வளர்த்துக்கிறாங்க. அப்ப மனது ஒருநிலைப்படுது. சிலருக்கு வந்து போகா பண்றது ரொம்ப பிடிக்கும், சமையல் பண்றாங்க, அது மூலமா கிருஷ்ணன் மேல மனதை நிறுத்துறாங்க. சிலர் பூ கட்டுறாங்க, சிலர் புத்தக வீடியோ பண்றாங்க, சிலர் வந்து சமையல் பண்றாங்க, சிலர் நிர்வாகம் பண்றாங்க, சிலர் பிரச்சாரம் பண்றாங்க. ஏதோ ஒரு வகையில ஏனக்கேன பிரகாரேன ஏதோ ஒரு வகையில மனதை கிருஷ்ணன் மேல நிறுத்து. ஆனா எல்லாரும் காமனான ஒரு திங்க் இருக்கு. இந்த எல்லா டிவோட்டிஸ்க்கும் காமனானது இது. சிலர் புத்தக விநியோகம் பண்ணலாம், சிலர் வந்து கீர்த்தனம் செய்யலாம், சிலர் பிரசாதம் பண்ணலாம், பிரச்சாரம் பண்ணலாம். இது எல்லாரும் காமனா இருக்கிறது என்னது? இதெல்லாம் பண்ணாலும் காமனா இருக்கிறது என்னது?
சாண்டிங் இஸ் மெயின் சோல். அதுதான் சோல். சேவைக்கான ஆன்மா எங்க இருக்குன்னா ஜபத்துல தான் இருக்கு. என்னுடைய சேவை மனப்பான்மை, சேவைக்கான உற்சாகம் இதெல்லாம் அந்த ஜபத்துல தான் இருக்கு. அதனால சாண்டிங் ஃபார் எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட், எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட். அது டெம்பிள் பிரசிடென்டா இருந்தாலும் சரி, நியூ பக்தர் யாரா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஜபம் பண்ணி. இவன் சன்னியாசி ஸ்டில் நோ குருமராஜ் சாண்டிங். எப்பவும் குருமராஜ் ஜபம் பண்ணிட்டு இருக்க. இவன் தான் வந்து ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் ஒரு கவுண்டர் வச்சு ஜபம் பண்ணிட்டு இருக்க. ஜபத்தை வந்து எக்காலத்துக்கும் நிறுத்தவே கூடாது. அதுதான் அபியாச யோகா. அது நிறுத்தாம பண்றதா வைராக்கியம். அதனால இந்த மாதிரி பக்தி தொண்டை செய்யறதுனால இப்ப நமக்கு இயல்பா கிருஷ்ணன் மேல அன்பு இல்லை. அதனாலதான் சாதனா பண்ணி கிருஷ்ணன் மேல அன்பை வளர்த்துக்கிறோம். சாதனா பக்தி, வைத்தி பக்தி. இந்த சாதனா பக்தி, வைத்தி பக்தி மூலமா என்ன பண்றோம்? நம்ம கிருஷ்ணன் மேல அன்பை வளர்த்துக்க முயற்சி பண்றோம், பிராக்டிஸ் பண்றோம். அப்படி பயிற்சி பண்ணி பண்ணி என்ன ஆயிடும்? பக்தராயிடும் இல்லையா? இன்ஜினியரிங் காலேஜில் போய் படிச்சு படிச்சு ஒரு இன்ஜினியர் ஆயிடுறாரு. மெடிக்கல் காலேஜில் போய் படிச்சு படிச்சு ஒரு டாக்டர் ஆயிடுறாரு. லா காலேஜில் போய் படிச்சு படிச்சு ஒரு அட்வொகேட் ஆயிடுறாரு. அதே மாதிரி பக்தர் சங்கத்துல வந்து நம்ம படிச்சதுன்னா பக்தர் ஆயிடும். பக்தர் தூய பக்தராகும். அதான் கோல். அதனால கிருஷ்ணரை நினைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த மாதிரி சில முயற்சிகள், கொஞ்சம் தப வாழ்க்கை. கலியுகத்துல இதெல்லாம் தப வாழ்க்கை. அதிகாலை எழுந்திருக்கிறது, நாம ஜபிக்கிறது, ஏகாதசி விரதம் இருக்கிறது, இதெல்லாம் சின்ன சின்ன தபங்கள் தான். அதனால இந்த ஏகாதசி விரதம் வந்து இன்னைக்கு நேற்று இல்ல, எல்லா மாபெரும் மன்னர்கள் மகா ரிஷிகள் இருந்திருக்காரு. அதுதான் மாந்தாத்தா கேட்கிறாரு, இந்த ஏகாதசி மகிமையை பத்தி சொல்லுங்க. அப்போ வசிஷ்டர் சொல்ல ஆரம்பிக்கிறார், ஓ மாந்தாதா, இந்த ஏகாதசி ரொம்ப ரொம்ப மங்களமானது, திவ்யமானது, இது எல்லா வரங்களையும் தரக்கூடியது, ஒருத்தர பிறப்பு இறப்பது விடுவிக்கக்கூடியது, பகவான் மேல தூய அன்பை தரக்கூடியது. நான் அவருக்கு ஒரு புராண காலத்துல இருந்த ஒரு அற்புதமான சரித்திரத்தை நான் சொல்றேன். ஏன்னா இந்த மாந்தாதா வந்து ராஜரிஷி. இவருக்கு வந்து அரசியல் விவகாரத்தோட ராஜரிஷிக்கும் ராஜாவுக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு சாதாரண ராஜா எப்படி தன் ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்றதுலேயே குறியா இருப்பார். ராஜரிஷி என்ன பண்ணுவாரு? ஆன்மீக விஷயங்களை சேர்த்துக்கிறதுலே குறியா இருப்பார். கிருஷ்ணரை பற்றி ஆராய்ச்சி, கடவுள் பகவானை பற்றி கேட்கணும், தெரிஞ்சுக்கணும், பிரபஞ்ச படைப்பு என்னது, எப்படி இயங்குது, விதுரர் கேட்கிறாரு. விதுரர் வந்து தூய பக்தரா இருக்கனால அவர் மைத்திரரை பார்த்து கேட்கிறாரு, ஓ பிராமணரில் தலைமையானவரே, ரிஜஸ்ரேஷ்டா, அது பிராமண சிரேஷ்டா, ரிஜகோ சுரானா, போன ஸ்லோகத்துல படிச்சு, ஏன பிரஜானாம் உதாத்து கர்ம ரூபாபிதானாம் சபிதாம் யதத்தஹ நாராயணோ விஸ்வருக் ஆத்மயோனே எதச்சனோ வர்ண விப்ரவரியா. விப்ரவரியா, விப்ரா மீன்ஸ் பிராமின், வரியா மீன்ஸ் கிரேட் அமங் த பிராமின். பிராமணிலே சிறந்தவர் யாரு? மைத்திரேயன். விதுரர் வந்து மைத்திரேயரை பார்த்து, ஓ பிராமணிலே சிறந்தவரே, சுய திருப்தியுடையவரும் பிரபஞ்ச சிருஷ்டிகர்த்தாவுமான நாராயணர் எப்படி வெவ்வேறு ஜீவராசி இயல்புகள், செயல்கள், உருவங்கள், அம்சங்கள் மற்றும் பேர்கள் ஆகியவற்றை வெவ்வேறாக படைத்துள்ளார் என்பதையும் எனக்கு தயவு கூர்ந்து விளக்கி அருளுங்கள். அதனால பகவானுடைய நாம ரூபா குணாதிசயங்களை கேட்பதும் ரொம்ப சிறந்தது. அதனாலதான் விதுரர் இவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறார். ஏன்னா அது கேட்கறதுனாலே நம்ம தூய்மையடை. இது அபியாச யோகா. பகவான் பற்றி கேட்கிறது, பகவான் பற்றி கேட்கறது அவசியம். ஸ்ரவணம், கீர்த்தனம், அங்க ஸ்ரவணத்திலிருந்து தான் தொடங்குது. பக்தி யோகத்துல, பக்தி யோகம் எங்கிருந்து தொடங்குது? ஸ்ரவணத்திலிருந்து தொடங்குது. பக்தி யோகா ஸ்ரவணத்திலிருந்து தொடங்குது. பாருங்க, மாதாதா கேள்வி கேட்கிறாரு, வசிஷ்டர் பதில் சொல்றாரு. ஸ்ரவணம் ஆயிட்டா, ஒருத்தர் கேட்கிறாரு, பதில் சொல்றாரு. யுதிஷ்டர் கேட்கிறாரு, கிருஷ்ணா பதில் சொல்றாரு. அதனால இந்த அபியாச யோகா, பக்தி யோகா எங்கிருந்து தொடங்குது? ஸ்ரவணத்திலிருந்து தொடங்குது. ஸ்ரவணம் பண்ண ஆரம்பிச்சதே கீர்த்தனம், கேட்க ஆரம்பிக்கிறோம், பேச ஆரம்பிக்கிறோம். விஷ்ணு ஸ்மரணம், அப்புறம் தான் பகவான் நினைக்கிறது. அப்ப நிறுத்த முடியுமா? ஹரே கிருஷ்ணா, அது விட்டுருங்க. ஸ்ரவணம் கீர்த்தன், ஸ்ரவணம் கீர்த்தனம் பண்ணாதான் விஷ்ணு ஸ்மரணம். ஸ்ரவணம் கீர்த்தனம் பண்ணாம விஷ்ணு ஸ்மரணம் பண்ண முடியாது. ஏன் மனதை கிருஷ்ணாவை நிறுத்த கஷ்டமா இருக்கு? ஸ்ரவண கீர்த்தனம் ஒழுங்கா பண்ணல. ஸ்ரவண கீர்த்தன் நல்லா பண்ணா மனசு நிறுத்திடலாம். நல்ல ஜெபம் பண்ணணும், கீர்த்தனை பாடணும், பகவானை நினைக்கணும். அப்ப ஸ்ரவணம் நல்லா பண்ணணும். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ கீர்த்தன் கேட்கணும், கிளாஸ் கேட்கணும், அப்புறம் பாடணும், ஜபிக்கணும். அப்புறம் தான் விஷ்ணு ஸ்மரணம்.
சோ மாந்தாத ராஜா அவர் வந்து ஒரு தூய பக்தரா இருக்கிறதுனால அவர் வந்து பகவானுடைய லீலைகளை பற்றி கேட்க ரொம்ப ஆர்வம். அது வரக்கூடிய இந்த ஏகாதசி, இந்த ஆம்பளிக்கு ஏகாதசி பத்தி கேட்கிறார். வசிஷ்டர் வந்து ரொம்ப அழகா புராணத்துல இருந்த ஒரு அற்புதமான சரித்திரம் சொல்றாரு. முன்னொரு காலத்துல வைதேசான்னு ஒரு சிட்டி, வைதேசா. இந்த வைதேசா நகரத்தை வந்து சைத்திரரதான் ஒரு ராஜா ஆண்டு வந்தார். ரொம்ப புண்ணியமான ஆத்மா சைத்திரதா. பசபிந்துங்கிற ராஜாவுடைய பையன், சந்திர வம்சத்துல வந்த பசபிந்துங்கிற ராஜாவுடைய பையன் அந்த சைத்திரதா. இவர் வந்து ஒரு ராஜ ரிஷி. இல்லாட்டி ஏன் இவரை பத்தி ஏகாதசி மகாத்மியத்துல பேசணும்? இங்க பேசக்கூடிய மன்னர்கள் மாந்தாதா, சைத்திரதா, பசபிந்து, பசுரத், விதுரத், இவங்க எல்லாம் வந்து ராஜ ரிஷிகள். சந்திர வம்சத்திலையும் சூரிய வம்சத்திலையும் வந்த மன்னர்கள் ராஜ ரிஷிகள். அதனாலதான் எல்லாம் பக்தர்கள். சந்திர வம்சத்துல வந்தவங்க எல்லாம் பக்தர்கள், சூரிய வம்சத்துல வந்தவங்க எல்லாம் பக்தர்கள். அப்ப அதுக்கு பகவான் என்ன பண்ணாரு? சந்திர வம்சத்திலேயே கிருஷ்ணனுடைய பக்தர் நிறைய இருக்காங்க, சூரிய வம்சத்திலேயே கிருஷ்ணனுடைய பக்தர் நிறைய இருக்காங்க. பகவான் என்ன பண்ணாரு? அந்த அவங்கள மகிழ்விக்கிறதுக்காக குந்தி தேவி என்ன சொல்றாங்க அவங்க பிரார்த்தனையில, உங்க பக்தர்கள் ஒருவரான எதுவை மகிழ்விக்கிறதுக்காக அந்த குடும்பத்தில் நீங்க தோன்றுறீங்க, அந்த குலத்துல அவதரிக்கிறீங்க. சோ எப்பவுமே பகவான் தன் பக்தர்களை சந்தோஷப்படுத்துறது ரொம்ப ஆனந்தம் அடைவார். பகவானுக்கு எப்பவுமே தன் பக்தர்களை சந்தோஷப்படுத்துறது. நம்ம என்ன பண்ணிடுறோம்? பக்தர்களை சந்தோஷப்படுத்த கஷ்டப்படுத்திடும். பண்ணக்கூடாது. ஒரு நாள் பக்தர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. பக்தர்களை சந்தோஷப்படுத்தும், வைணவர்களை சேவை பண்ணி சந்தோஷப்படுத்தும். பகவான் என்ன பண்றாரு? எதுவை சந்தோஷப்படுத்துறது அவர் குலத்துல தோன்றாரு. பிறப்பற்றவர் பிறக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ரகுவை சந்தோஷப்படுத்துறதுக்காக ரகு குலத்துல தோன்றாரு. மாந்தாதா, அம்சுமான், திலீபன், அம்பரீஷா, முசுகுந்தா, இவங்க எல்லாம் ரகுவம்சத்துல வரும். இவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக பகவான் ரகுவம்சத்தில் தோன்றாரு. இந்த மாந்தாத ராஜாவுடைய டைனஸ்டியில இந்த மாதிரி பகவான் அவதாரம் பண்றாரு. அந்த ரகுவம்சத்துல வராரு, ரகுவம்சத்துல வராரு. இவங்க ராஜ ரிஷிகள். இல்லாட்டி ஏன் இவ்வளவு மெனக்கட்டு இந்த மகாத்மியத்தை வந்து வசிஷ்டர் மாதாதா கிட்ட சொல்லணும்? இதுல ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா இன்னைக்கு மக்கள் பிரயோஜனமே இல்லாத விஷயம் எவ்வளவு மணிக்கணக்கா பேசுறாங்க. சல்லி பைசா பிரயோஜனம் இல்லை, மணிக்கணக்கு உயிர் கொடுத்து பேசுறான். பொலிட்டிக்கல் லீடர் வந்து மேல போட்டு கத்துறான், ஊடு கத்துறான் இல்லையா? ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு மேல போட்டு கூச்சல் போடுறாங்க. ஆனா எவ்வளவு ஆஸ்பீஷியஸ், எவ்வளவு மங்களமான விஷயங்கள். அதனால இது கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால, இது பேசுறது மங்களமானதுனால இவங்க பேசுறாங்க. இல்லாட்டி இந்த பேச்சுக்கு ஒன்றும் மதிப்பு இல்லை, நம்மளும் உட்காந்து இதை கேட்க வேண்டிய அவசியம், பேச வேண்டியது. அப்ப இதெல்லாம் கிருஷ்ணாவோடு சம்பந்தப்பட்டது. அப்போ இந்த சைத்திரத ராஜா, இவரு ராஜ ரிஷி, பகவான் விஷ்ணுவோட பக்தர். இவரு ஒரு ஏகாதசி விரதம் இருப்பார், ஒரு ஏகாதசியும் விரதம் இருப்பார். இவருடைய ராஜ்யத்தில் எல்லாரும் விரதம் இருப்பாங்க. வைதேசா நாட்டுல எல்லாரும் ஏகாதசி விரதம் இருப்பாங்க. அப்போ வந்து ஆம்பளைக்கு ஏகாதசி விரதம். ஆம்பளைக்கு ஏகாதசி விரதம் வந்தோடனே இவர் வந்து பகவான் விஷ்ணுவையும் பரசுராமரை வழிபடுறாரு. பரசுராமரை வழிபட்டுட்டு அந்த ஆம்பளைக்கு ஆம்பளைக்கு மரத்தை வர்ஷிப் பண்றாரு. எப்படி நம்ம துளசி பூஜை பண்றோமோ, எப்படி சிவனடியார் வந்து வில்வங்களை பூஜைப்பாங்களோ, அது மாதிரி இந்த ராஜா வந்து ஆம்பளா நெல்லி மரத்தை வழிபடுறாரு. பூஜைகள் செய்து நெல்லி மரத்திட்ட பிரார்த்தனை பண்றாங்க. நீங்க பகவானுடைய கண்ணிலிருந்து கண்ணீரா வந்தீங்க, நீங்க பகவான் மேல தூய அன்பு தரக்கூடியவர், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு இந்த நெல்லிக்காய் வந்து கிருஷ்ணாவுக்கு ஆஃபர் பண்றாரு. நெல்லிக்காய் எடுத்து கிருஷ்ணாவுக்கு படைக்கிறார். இந்த மாதிரி இந்த சைத்திரத ராஜா அப்படி வர்ஷிப் பண்ணியிருக்காரு நெல்லி மரத்தை. அவர் ஒரு ஏகாதசி இந்த ஆம்பளைக்கு விரதம் பண்ணும்போது அந்த ராஜ்யத்துல ஒரு வேடன் ஒருத்தர், வேடன் காட்டுல வேட்டையாடுறவர், கொடூரமா மிருகங்களை கொல்லக்கூடிய வேடன், கொடூர குணம் படைத்தவன். வேடர்கள்லாம் வந்து சூதனுக்கு கீழே உள்ள கேட்டகரி. ஃபர்ஸ்ட் கேட்டகரி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பிராமணா. சோ நாட் பை பர்த், பிறப்பால் இல்ல. நிறைய பேர் பிராமணன்னா பிறப்பால் நினைச்சுக்கிறாங்க. பிறப்பால் இல்ல, குணத்தாலும் செயலாலும். அதனாலதான் இங்க மித்ரர் கேட்டாரு, என்ன கேட்கிறாரு, ரொம்ப அழகா கேட்கிறாரு. எப்படி வெவ்வேறு ஜீவராசின் இயல்புகள், செயல்கள், உருவங்கள், அம்சங்கள் மற்றும் பெயர்கள் ஆகியவற்றை வெவ்வேறாக படைத்துள்ளார் என்பதை பகவான் எப்படி இவ்வளவு. சில நேரங்கள்ல கேள்வி கேட்பாங்க, கடவுள் எங்க ஒரே மாதிரி படைக்கல?
எல்லாரும் ஒரே மாதிரி படிச்சிருக்கலாமே, கஷ்டமே இல்லாம எல்லாம் இருக்கலாம். ஏன் கஷ்டப்படுற மாதிரி? சிலர் வந்து கஷ்டப்படுறாங்க, சிலர் அழகு இல்லாம இருக்காங்க, சிலர் வந்து உடல் குறையோட பிறந்திருக்காங்க, மாற்றுத்திறனாளிகளா இருக்காங்க, சிலர் வறுமையில கஷ்டப்படுறாங்க, சிலர் கருப்பா இருக்காங்க, சிலர் வெள்ளையா இருக்காங்க, சிலர் அழகா இருக்காங்க, சிலர் அசிங்கமா இருக்காங்க, சிலர் வந்து படிச்சிருக்காங்க, சிலர் படிக்கல, சிலருக்கு புத்தி சாதுரியம் இருக்கு, சிலர் புத்தி சாதுரியம் இல்ல. அப்ப கடவுளுடைய படைப்புல பாரபட்சம் இருக்கா? ஏன் கடவுள் இப்படி படைச்சாரு? சில நாத்திகர்களா கேள்வி கேட்பா, கடவுள் இருக்காருன்னு ஏன் இப்படி படைக்கணும்? ஏன் இந்த மாதிரி துன்பம் வரணும்? எங்க உங்க கடவுள்? இல்லையா? பதில் என்னது? கற்பனையா? கர்மவேணி. கர்மனா தெய்வ நேத்திரேன ஜந்தர் தேகோ உபத்தி. கர்மனா தெய்வ நேத்திரேன, ஒருத்தருடைய செயல்வினை அது பகவானை ஏற்பாட்டினால அந்த உடல் கிடைக்கும். ஒருத்தர் என்ன செயல்வினை பண்ணாலும், ஒருத்தர் எப்படி செயலாற்றினாலும் கிருஷ்ணா அனுமதி கொடுத்தாதான் அங்க உயிர் வரும். நேற்று கூட பேசிட்டு இருந்தோம் சத்சங்கத்துல. ஒரு ஆண் பெண் சேர்ந்தா, ஆண் பெண் சேரும்போது ஆணுடைய சக்தி பெண்ணுடைய கருவுல போகுதுன்னா, அப்படி போனால் எல்லா கருவும் உருவாகிறது இல்லை. அது எந்த கருவுக்கு வந்து பகவானுடைய கிருபை கிடைக்குதோ அவங்களுக்கு தான் அந்த ஆன்மா அங்க வரும். ஆண் பெண் சேர்ந்த உடனே கரு உற்பத்தி ஆயிருது இல்ல, அது குறிப்பிட்ட இடத்துல பகவானுடைய அனுகிரகம். அதான் கர்மனா தெய்வ நேத்திரேன, கிருஷ்ணா அனுகிரகம் பண்ணணும். எல்லாருக்கும் குழந்தை கிடைச்சிருது இல்ல, எல்லா அணுக்களும் கருவாயிருது இல்ல. கிருஷ்ணா அந்த இடத்துல அனுமதி. ஓகே, இந்த ஜீவாத்மாவை போட்டோம். கிருஷ்ணா தான் அல்டிமேட் அத்தாரிட்டி. கிருஷ்ணா தான் இறுதியா முடிவு எடுக்கிறோம். ஓகே ஓகே, ஜீவாத்மா அந்த வீட்டுல போய் பறக்கட்டும். ஆமா, யார் இன்னார் என்னவா இருக்கணுங்கிறத கிருஷ்ணா டிசைட் பண்ணணும். நம்ம என்ன நம்ம செயல் முடிவு பண்ணாலும் கிருஷ்ணா அனுமதி கொடுக்கணும். கிருஷ்ணா அனுமதி கொடுத்தாதான். கிருஷ்ணா அனுமதி கொடுக்கணும். அப்போ ஒருத்தர் பிறப்பால உயர்ந்த குலத்துல பிறந்திருக்காரு, ரொம்ப அழகா இருக்காரு, ரொம்ப வசதியா இருக்காரு. சிலர் வந்து ரொம்ப உயர்ந்த குலத்துல பிறந்திருப்பாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க, ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க, நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய செல்வம் இருக்கும். ஜென்ம ஐஸ்வர்ய சுதஸ்ரீ, அழகு, அறிவு, புகழ், செல்வம் எல்லாம் இருக்கும். இது என்னது? அவருடைய புண்ணிய கர்மானால கிடைச்சது. முன் ஜென்மத்துல செஞ்ச புண்ணிய கர்மானால அவன் இந்த ஜென்மத்துல ஒரு உயர்ந்த பிராமண குடும்பத்திலயோ அல்லது ஒரு செல்வந்தர் குடும்பத்திலயோ அல்லது வசதியான குடும்பத்திலயோ பிறந்து, அது வியாபாரி குடும்பத்துல பிறந்து எல்லாம் அனுபவிக்கும். அப்போ அதே சமூகத்தில் வந்து ரொம்ப இதெல்லாம் எதுவுமே இல்லை, அழகு இல்லை, படிப்பறிவு இல்லை, செல்வம் இல்லை, வசதி எதுவுமே இல்லைன்னா அவங்க போன ஜென்மத்துல பாவப்பட்டு இதோ பாவம் செஞ்சு. ஆனா இது வந்து தற்காலிகமானது தான். ஏன் தற்காலிகமானது கிருஷ்ணா சொல்றாரு? கிருஷ்ணா வந்து 2 ஸ்லோகம் சொல்றாரு பகவத்கீதையில. யார் வேணா அடையலங்கிற மாங்கி பார்த்த விபாசித்ய ஏபிஷு பாப்ப யோனியா ஸ்திரியோ வைசிய சதா சூத்ரா கேபி ஆதி பராங்கரி. பாப்ப யோனி, பாப்ப யோனினா பாவப்பட்ட வயிற்றுல பிறந்தவங்க. சிலர் பாருங்க, பாவப்பட்ட குடும்பத்துல பிறந்து சாப்பாடு கூட வழியில்லாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஏன் அப்படி பிறக்கப்படணும்? ரொம்ப வறுமையில வந்து பிச்சை எடுக்கிறவங்க இருக்காங்க, பிளாட்ஃபார்ம்ல, தெருவுல கைத்து மேல நடந்து பிச்சை எடுக்கிறவங்க இருக்காங்க, சவுக்கால் அடிச்சு பிச்சை எடுக்கிறவங்க இருக்காங்க, பிளாட்ஃபார்ம்ல தங்கி இருக்கிறாங்க. ரொம்ப பாவப்பட்ட வாழ்க்கையில பிறந்தவங்க. அப்படி ஒரு லிஸ்டே இருக்கு பாவத்துல. சூதனுக்கு கீழே உள்ளவங்க கிராட குணாந்திர புலிந்த புலகச ஆவீர சொம்ப யவன கஷாதையா. கிராட, இந்த கிராட வேட குலத்தை சார்ந்தவங்க, காட்டுல வேட்டையாடக்கூடிய காட்டுவாசி வேடர்கள் வந்து கிராடா. அந்த பிறப்பு ரொம்ப கீழான பிறப்பு தான். ஆனா பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, இப்ப பிறப்பு பிரச்சனை இல்லைங்க, பிறப்பு பிரச்சனை இல்லை. ஒருத்தர் உயர்ந்த குலத்துல பிறந்திருக்காரா, தாழ்ந்த குலத்துல பிறந்திருக்காரா, புண்ணியம் பண்ண ஆத்மாவா, பாவம் பண்ண ஆத்மாவா, படிச்சவரா, படிக்காதவரா, அழகா இருக்கிறா, அழகில்லாதவரா, ஏழையா, பணக்காரனா, உயர்ந்தவனா, தாழ்ந்தவனா, மேல் ஜாதியா, கீழ் ஜாதி, இதெல்லாம் கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு முன்னாடி இதெல்லாம் கிடையாது, கிருஷ்ணர் முன்னாடி இதெல்லாம் கிடையாது. அதான் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? ஸ்ரீயோ வைச ததா சூத்ரா தேபியா. யார் வேணா என்ன அடையலாங்கிற, யார் வேணா என்ன அப்ரோச் பண்ணலாம், யார் வேணா என்ன அணுகலாம், யார் வேணா நான் எனக்கு பக்தி பண்ணலாம். பெண்கள், வியாபாரிகள், இழிவுலத்துல பிறந்தவங்க, சூதர்கள், யாரா இருந்தாலும் சரி. இது வந்து பாவத்துல ஒரு லிஸ்டே இருக்கு. கிராட குணாந்திர புலிந்த புலகஷ ஆவீர சும்ப யவன கஷாதையா. சுவனர்கள், யவனர்கள், கஷாதையர்கள், ஆவீரர்கள், சும்பர்கள், இந்த மாதிரி ஒரு ரொம்ப கீழையான பிறப்பு. இவங்களும் பக்தி மார்க்கத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா இவங்களும் பகவானை அடையலாம்.
அதனாலதான் பாருங்க எவ்வளவு பேரு மிருகாரி, ரத்னாகர் இவங்கெல்லாம் உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவங்க அல்ல. மிருகாரி ஒரு வேடன், ரத்னாகர் வந்து வழிபறி பண்றவர். ஆனா பெரும் பக்தர்களானாங்க. யாருடைய கருணையால? நாரதமுனியுடைய கருணையினால. நாரதமுனியுடைய கருணையினால ஒரு வேடன் முதல் தரமான பக்தர் ஆகிறார், வைஷ்ணவர் ஆகிறார். நாரதமுனியுடைய கருணையால வழிப்பறி பண்ண ரத்னாகர் வால்மீகி ஆயிட்டார். வழிப்பறி கொள்ளையடிச்சு கொலை பண்ணிட்டு இருந்த ஒரு கொள்ளக்காரன். பிரபுபாவுடைய கருணையால அமெரிக்கால போதை மருந்துக்கு அடிமையானவங்கள தூய பக்தரான. எப்படி நாரதமுனி ஒரு 3 உலகம் பிரயாணம் பண்ணாரோ, பிரபுபா உலகம் முழுவதும் பிரயாணம் பண்ணார் இல்லையா? போய் அங்க இருக்கக்கூடிய மனிதனிலே கடைநிலை நராதமர்கள், மனிதனிலே கடைநிலையானவங்க, போதைக்கு அடிமையானவங்க, பாவகரமான வாழ்க்கை வாழ்றவங்க, இவங்களுக்கு எல்லாம் கூட கிருஷ்ணா பத்தி கற்றுக் கொடுத்தார். இதுதான் சைத்தன்யாவுடைய கருணை, இதுதான் பிரபுபாவுடைய கருணை. அப்ப இந்த வேடன் என்ன பண்ணாரு? இந்த சைத்திரத ராஜா இவரு அந்த ஆம்பளைக்கு ஏகாதசி விரதம் இருக்கும், இவரு வந்தாங்க இருக்காரு அந்த கூட்டத்துல. வேடன் இருக்காரு, அவரும் வந்து ஏகாதசியில அவருக்கு தெரியாது. அந்த வேடனுக்கு ஏகாதசிலாம் தெரியாது. அவரு விரதம் இருந்துட்டாரு, சாப்பிடல. சாப்பிடாம விரது ராத்திரி பூரா முடிச்சிருந்து கீர்த்தனை எல்லாம் பண்ணி, அவருக்கும் பாருங்க அவருக்கே தெரியல இதோட வேல்யூ என்ன. சோ எப்படின்னா இதுதான் ஏகாதசி மகிமை. என்ன ஆச்சு? இந்த வேடன் தன்னை அறியாமலே இந்த ஏகாதசியில பக்தர் சங்கத்துல வந்து ஏகாதசியில கலந்துகிட்டாரு. பக்தர் கூட்டத்துல வந்து ஏகாதசி விரதம் இருந்தார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இறந்து போயிட்டாரு. இறந்து போன அவர் என்ன ஆனாருன்னா ஒரு பெரிய வம்சத்துடைய ராஜா ஆகிறார். ஜெயந்திங்கிற சிட்டி, ஜெயந்திங்கிற நகரத்துக்கு வசூரத்ங்கிற ஒரு ராஜா ஆயிட்டார். எப்படி? முப்பெரியல ஒரு வேடனா இருந்தவர், தெரியாம ஏகாதசி விரதம் இருந்து, ஆம்பளைக்கு விரதம் இருந்து, ஆம்பளைக்கு ஏகாதசி விரதம் இருந்து, ஆம்பளா நெல்லி மரத்தை வழிபாடு பண்றதுல கலந்துகிட்டு அங்க கூட்டத்துல உட்கார்ந்து இருந்தார். அந்த கூட்டத்துல உட்கார்ந்து இருந்ததுனாலேயே அந்த வேடனுக்கு என்ன ஆயிடுத்து? அவர் வந்து விரதம் இருக்கணும்லாம் இருக்கல, அந்த கூட்டத்துல இருந்தனால இருந்து. இதுதான் பக்தர் சங்கத்துடைய வேல்யூ. பக்தர் சங்கத்துடைய சக்தி என்னன்னா, நம்மள அறியாமலே விரதம் இருந்துருவோம், ஜெபம் பண்ணிடுவோம், எல்லாமே பக்தியில அப்படியே பயங்கர ப்ராக்ரஸ் ஆயிடும். பக்தர் சங்கம். பீஷ்ம பஞ்சமி விரதம் இருக்க முடியுமான்னு கேட்பாங்க. பக்தர்லாம் சேர்ந்தோடனே இருந்துட்டாங்க. இதே இவ்வளவு இருக்க முடியுமா? 5 நாள் எப்படி சாப்பிடாம இருப்பாங்க? பழங்களை மட்டும் எப்படி சாப்பிட்டு இருக்கிறது? அப்படி கேட்டவங்க எல்லாம் 5 நாள் விரதம் இருந்துருவாங்க. ஏன்னா பக்தர் சங்கம் இல்லையா? முடியாதெல்லாம் முடிஞ்சிடும் பக்தர் சங்கத்துல வந்தா. எதெல்லாம் நம்ம முடியாதுன்னு நினைக்கிறோமோ, எதெல்லாம் நம்ம கஷ்டம் நினைக்கிறோமோ, அதெல்லாம் பக்தர் சங்கத்துல வந்து ஈஸியா இருக்கு. 16 மாலை ஜபிக்கணுமாங்க. காலையில மங்களாட்டுல வந்து 16 மாலை உட்காந்து ஜபிச்சிடலாம், அவ்வளவுதான். ஒரே ஷாட்ல பண்ணிடலாம். வீட்டுல 16 மாலை பண்றதுக்கு 16 மணி நேரம் பிரிச்சிடணும். 2 மாலை ஒருக்கா, 4 மாலை ஒரு தடவை, அப்படி இப்படி கூட்டி 16 மாலை ஆயிடும். ராத்திரிக்குள்ள 16 மாலை முடிச்சிடும். அது பெரிய விஷயம். அந்த கோயில்ல வந்தோம்னா காலையிலே 10-12 மாலை பண்ணி முடிச்சு, மங்களாட்டுல இருந்து ஆரம்பிச்சு சாண்டிங், நேரம் போறதே தெரியாது. எப்படி சாண்டிங் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிடும். இந்த வேடனா இருந்தவரு என்ன ஆனாரு? அந்த பக்தர் சங்கத்துக்கு போய் தெரியாம உட்கார்ந்து இருக்காரு. ஏகாதசி ஒண்ணும் தெரியாது, ஏகாதசி மகிமையும் தெரியாது, ஆம்பளா மரத்தை ஒண்ணுமே ஒரு வேடன், மிருகமான கொடூரமான மிருகங்களை வேட்டையாடக்கூடிய இந்த வேடன் என்ன ஆனாரு? அடுத்த பிறவில ஒரு ராஜா ஆயிட்டார். ஜெயந்தி நாட்டினுடைய மன்னர் விதுரத் இருந்தார். விதுரத்துடைய பையன் வந்து வசூரத். இந்த வசூரத்தும் ஒரு ராஜரிஷி. இவரு வந்து பகவான் மேல தூய அன்புள்ள பக்தர். ஒரு நாள் காட்டுல வேட்டையாட போறாரு. ஏன்னா அந்த காலத்து ராஜாக்கள்லாம் வேட்டையாட போவாங்க. வேட்டையாடுறதுன்னா வந்து இந்த மீனையும் முயல் எல்லாம் பிடிக்கிறது இல்ல, வேட்டையாடுறது சிங்கம் புலி போய் வேட்டையாடு. காட்டுல வேட்டையாட போனாரு. திடீர்னு வந்து கொள்ளையர்கள் அவரை சூழ்ந்துக்கிட்டாங்க, எதிரிகள்லாம். பயங்கர யுத்தம் பண்ணும்போது களைச்சு போய் மயங்கி விழுந்துட்டாரு. இந்த எதிரிகளை அவங்க தாக்க வரும்போது திடீர்னு ஒரு 4 கரமுள்ள ஒரு தேவி வந்து அந்த அசுரங்கள்லாம் வந்து, அந்த எதிரிகள்லாம் வந்து அந்த ராஜாவை கொல்ல வந்தவங்களை தும்சம் பண்ணிட்டாங்க. சக்கரை விட்டு அவங்க தலையில சீவிட்டாங்க. ராஜா எழுந்து பாக்குறாரு, இவ்வளவு பேர் செத்து கிடக்காங்க. நிறைய பேர் பயந்து ஓடி போயிட்டான், உயிருக்கு பயந்து. இவர் பாக்குறாரு, என்ன நடந்தது? யார் என்ன காப்பாத்தினா? யார் எனக்காக சண்டை பண்ணா? எப்படி நடந்தது? அப்ப ஆகாசத்து சத்தம், ஆகாசவாணி, சின்ன வயசுல ஆகாசவாணின்னு சொல்லுவாங்க.
ஆகாசவாணி கேக்குது. என்ன சொல்லுது ஆகாசவாணி? ஓ விதுரதா, வசூரதா, யார் உன்னை காப்பாற்ற முடியும்? யார் உனக்கு உதவி செய்ய முடியும்? யாரால உன்னை இந்த துன்பத்தில் காப்பாற்ற முடியும் நினைக்கிற? அந்த பரம புருஷோத்தமன், அந்த பரம புருஷோத்தமன் பகவான் ஹரிதா உன்னை காப்பாத்திருக்காரு. அதை நினைச்சு அழக. நான் தெரியாம முற்பிறவில ஏகாதசி விரதத்துக்கு இப்படி ஒரு பாக்கியமா. அவர் இந்த ராஜா ஆனாரு. இந்த பிரிவினை பகவான் ஒரு ஏகாதசி தேவி அமைச்சு காப்பாத்திட்டு, அப்புறம் தொடர்ந்து பக்தி செஞ்சு அவர் இந்த உடலை விட்டு பகவான்கிட்ட போனார். தொடர்ந்து பக்தி பண்ணி இந்த உடலை விட்டு பகவான்கிட்ட போனார். அப்புறம் வசிஷ்டர் சொல்றாரு, மாதாவிட்ட யார் இந்த கதையை கேட்கிறாங்களோ படிக்கிறாங்களோ அவங்களும் பகவான் மேல தூய பக்தி அடைவாங்க, அவங்களும் பிறப்பிறப்பு விடுபடுவாங்க. யாரும் ஏகாதசி உபவாசம் இருக்காங்க பகவானைய தாமரை திருப்பாத்தை அடைவாங்க. ஜெய் ஷாமலிக் ஏகாதசி மகோத்சவக்கி. அதனால இந்த அபியாசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொடர்ந்து பயிற்சி பண்றது, விடாம முயற்சி பண்றது, பக்தர் சங்கத்தை உற்சாகம் கிடைக்கும். அந்த உற்சாகத்தை எடுத்துட்டு தினமும் உற்சாகமா இருக்கணும். ஏகாதசி விரதமா உற்சாகமா இருக்கணும். ஏகாதசி விரதமா உபவாசம் இருக்கணுமா அப்படின்னு நினைக்காம, இன்னைக்கு ஏகாதசி வந்துச்சு, எப்போ அடுத்த ஏகாதசி வரும் அப்படின்னு இல்லையா? இந்த ஏகாதசி அப்ப அடுத்த ஏகாதசி எப்போ வரும்? நம்ம பக்தர் சொல்லுவாங்க, இப்பதான்ப்பா ஏகாதசி வந்து அதுக்குள்ள வந்துருச்சு, இப்பதான் ஏகாதசி வந்து அதுக்குள்ள அடுத்த ஏகாதசி வந்துருச்சா? ஏகாதசி வந்து உற்சாகமா இருந்தோம்னா ஏகாதசியோடைய அனுகிரகத்தினால நம்ம கிருஷ்ணன் மேல ஒரு இச்சா விருப்பம் வளர்த்துக்கலாம். பக்தர்கள் உபவாசம் இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு பகவான் மேல அன்பு அதிகரிக்கும். ஏகாதசியோட அனுகிரகம் கிடைக்கும், வைஷ்ணவருடைய அனுகிரகம் கிடைக்குது. ஏகாதசி இன்னைக்கு பக்தர்களுக்கு சேவை பண்ணி பகவானுக்கு சேவை செய்து பாகவதம் கேட்டு ஏகாதசி மகாத்மா கேட்டு நம்ம சந்தோஷமா இருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிரும், பகவான் மேல விருப்பம் அதிகமாயிடும். அப்போ மனசு உட்காந்து ஓடாது. हरे कृष्ण। तो ग्रंथ श्रीमद् भागवतम की एकादशी महोत्सव की, सामूहिक एकादशी महोत्सव की जय। श्रील प्रभुपाद की।